காய்கறி மார்க்கெட்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்தில் வண்டி எல்லாரும் வச்சுருக்காங்க, சல்சல்னு வண்டியில் போயிடுவாங்க. ஆனால் முன்னால காலத்துல எல்லாம் வண்டி இல்லையா, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுற்றி பானா வடிவத்தில் நடந்து முன்பக்கம் வரத்துக்கு கோயிலுக்குள்ளே வந்தோன்னா அப்படியே குறுக்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது மாதிரி இந்த கோபுரம் வழியாக உள்ளே வர்றவங்க தாயார் சன்னதியில் நின்று ஒரு கும்பிடு போடுவாங்க தாயாருக்கு. ஒரு தாயாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நேராக போவாங்க. அது மாதிரி ஒரு கும்பிடு போட்டு போயிட்டாங்கனாலே தாயார் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்களாம். ஐயோ பையன் வந்து நம்மளை பார்த்து கும்பிட்டுட்டானே, அவனை வந்து சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பரமபதமும் கொடுப்பாராம், செல்வ செழிப்போட வாழ்க்கையும் கொடுப்பாங்களாம் தாயாரம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னும் இவ்வளவும் கொடுத்தாச்சு, இன்னும் கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு வெக்கப்பட்டு அப்படியே தலை குனிஞ்சு இருக்கிறதா சொல்லுவாங்க உபன்யாசங்கள்ல எல்லாம். அந்த மாதிரி நம்ம தாயார் வந்து கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டாலே அவங்க வந்து நம்மளை வந்து விடவே மாட்டாங்க, கை விடவே மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களை வந்து நம்ம சேவிச்சா நம்மளை சாதாரணமாக விட்டுருவாங்களா? அவங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக பெருமாள் வந்து நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து தான் நம்மளுக்கு செய்வாராம். அப்போ வந்து தாயார் நம்ம சொல்லுவாங்களா, ஐயோ பாவம் நம்ம குழந்தை தானே, அது பரவாயில்ல, அது பண்ணால் பண்ணிட்டு போதும், அவரை மன்னிச்சுட்டு அவனுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களாம் தாயாரம்மா. அவங்க பூமி தேவி தானே, பொறுமை உள்ளவங்க தானே, அதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்களாம். அவங்களுக்கே துரோகம் செஞ்சவங்கள கூட மன்னிச்சிடுவாங்க. அவ்வளவு தங்கமான மனசு நம்ம தாயாருக்கு. அது வந்து யாருக்குமே இவ்வளவு ஒரு இரக்க குணம், கருணை குணம் யாருக்குமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப அதிகமாக இந்த உலகத்திலேயே அதிக இரக்கம் குணம் உண்டவங்க யாருன்னா நம்மளுடைய தாயாரம்மா தான். குழந்தைகளை எல்லாம் அரவணைக்கிறவங்க அவங்க தான். அவங்கள சேவிச்சுட்டு வெளியில் வரும். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நேராக ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். இந்த 4 கால் மண்டபத்தில் தான்